யோ மாமா, நைட்டு பிரியாணி ஓகேவா? ஓகேடி. சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவர கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய பண்ணிருக்கான்டா. நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாதுடி. ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவள? ஏங்க, அந்த கதவெல்லாம் மூடி விடுங்க, பூனை உள்ள வந்துரும். ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதையாவது சாப்பிடட்டுமா? திரும்ப வரவே வராது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள். ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். துவர்ப்பா, இனிமேல் வெளியெல்லாம் எதுவும் சாப்பிடாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் செஞ்சு தரேன். அப்படியா? அப்போனா இன்னைக்கு நைட்டு ஷவர்மா செஞ்சிருங்க. அதெல்லாம் செய்ய தெரியாது. தெரியாது. இந்த கொத்து பரோட்டா? அதுவும் தெரியாது. இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஏதாச்சும்? தெரியாது. ஏன் பேபி, புருஷனை விட பொண்டாட்டிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா ரொம்ப வருஷமா உயிர் வாழ்றாங்க, அது எப்படி? ஏன்னா பொண்டாட்டிங்களுக்கு பொண்டாட்டி இல்லல்ல, அதனாலதான். இத பாத்தீங்களா? என்னது? பெருமாள் பொண்டாட்டி. என் உப்மாவை குறைச்சலாம் எடை போட்டீங்கல்ல, 10 ரூபாய் செலவு செஞ்சு நான் பண்ண உப்மாவுக்கு மதிப்பு 100 ரூபாய். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இனிமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்கும் உப்புமா செய்யறதுனா? உப்மா மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமைச்சு விக்கிறதுன்னு. உண்மையிலே ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும் 10,000 பெண்கள் இருந்தாலும் 1 கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யாரை தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவள சைட். ஹலோ ஹலோ, யாரு? நான் தான். நான் தான் சொன்னா? ஏன் உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப சொல்லி தொலை, பேர் சொன்னா பயந்துருவோமா என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி.